அனைவருக்கும் வணக்கம். குரல் ஆடியோ புக் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கும் நான் உங்கள் பரிமளா. நள்ளிரவு 12 மணி. மனைவியின் கழுத்தில் ஒரு மர்மமான இரத்த துளி. வெளியே தெருவில் ஒருவன் காஞ்சனை என்று கத்துகிறான். தமிழ் இலக்கியத்தில் மிக சிறந்த திகில் கதை இப்பொழுது நமது சேனலில் கேட்டு மகிழுங்கள். காஞ்சனை அத்தியாயம் 1. அன்று இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் பிடிக்கவே இல்லை. காரணம் என்னவென்று சொல்ல முடியவில்லை. மனதுக்கு கஷ்டமும் இல்லை, அளவுக்கு மிஞ்சிய இன்பமும் இல்லை. இந்த மாதிரி தூக்கம் பிடிக்காமல் இருக்க எல்லோரையும் போலத்தான் நானும். ஆனால் என்னுடைய தொழில் எல்லோருடையது போல அல்ல. நான் கதை எழுதுகிறேன். அதாவது சரடு விட்டு அதை சகிக்கும் பத்திரிகை ஸ்தாபனங்களிலிருந்து பிழைக்கிறவன். என்னுடையது ஒப்புக்கொண்டுள்ள பொய். அதாவது கடவுள், தர்மம் என்று பல நாம ரூபங்களுடன் உலக மெஜாரிட்டியின் அங்கீகாரத்தை பெறுவது. இதற்குத்தான் சிருஷ்டி, கற்பனா லோக சஞ்சாரம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இந்த மாதிரியாக பொய் சொல்லுகிறவர்களையே இரண்டாவது பிரம்மா என்பார்கள். இந்த நகல் பிரம்ம பரம்பரையில் நான் கடைக்குட்டி. இதையெல்லாம் நினைக்க பெருமையாகத்தான் இருக்கிறது. நாங்கள் உண்டாக்குவது போல் இந்த பிரம்மனின் கைவேலையும் பொய்தானா? நான் பொய்யா? திடீரென்று இந்த வேதாந்த விசாரம் இரவு சுமார் 12 மணி போதுக்கு ஏற்பட்டால் தன்னுடைய ஜீரண சக்தியை பற்றி யாருக்குத்தான் சந்தேகம் தோன்றாது? ஆட சட் என்று சொல்லிக்கொண்டு எழுந்து உட்கார்ந்தேன். உட்கார்ந்தபடி எட்டினார் போல மின்சார விளக்கை போடுவதற்கு வாக்காக வீட்டை கட்டி வைத்திருந்தான். போட்டேன். வெளிச்சம் கண்களை உறுத்தியது. பக்கத்து கட்டிலில் என் மனைவி தூங்கிக் கொண்டிருந்தாள். தூக்கத்தில் என்ன கனவோ. உதட்டு கோணத்தில் புன்சிரிப்பு கண்ணாமூச்சி விளையாடியது. வேதாந்த விசாரத்துக்கு மனிதனை இழுத்து கொண்டு போகும் தன்னுடைய நலபாக சாதுர்த்தியத்தை பற்றி இவள் மனது கும்மாளம் போடுகிறது போலும். தூக்க கலக்கத்தில் சினுங்கி கொண்டு புரண்டு படுத்தாள். அவள் 3 மாத கர்ப்பிணி. நமக்குத்தான் தூக்கம் பிடிக்கவில்லை என்றால் அவளையும் ஏன் எழுப்பி உட்கார்த்தி வைத்துக் கொள்ள வேண்டும்? உடனே விளக்கை அணைத்தேன். எனக்கு எப்போதும் இருட்டில் உட்கார்ந்து கொண்டிருப்பதில் ஒரு நிம்மதி. இருட்டாய் நாமும் இருட்டும் ஐக்கியமாய் பிறர் பார்வையில் விழாமல் இருந்து விடலாம் அல்லவா? நாமும் நம் இருட்டு கோட்டைக்குள் இருந்து கொண்டு நம் இஷ்டம் போல மனசு என்ற கட்டை வண்டியை ஓட்டிக்கொண்டு போகலாம் அல்லவா? சாதாரணமாக எல்லோரும் மனசை நினைத்த இடத்துக்கு நினைத்த மாத்திரத்தில் போகும் ரதம் என்று சொல்லுவார்கள். மனித வித்து அனாதி காலந்தொட்டு இன்று வரையில் நினைத்து நினைத்து தேய்ந்து தடமாகிவிட்ட பாதையில் தான் இந்த கட்டை வண்டி செல்லுகிறது. சக்கரம் உருண்டு உருண்டு பள்ளமாகிய பொடிமண் பாதையும் நடுமத்தியில் கால்கள் அவ்வளவாக பாவாத சாலையும் உண்டு. ஒவ்வொரு சமயங்களில் சக்கரங்கள் தடம் புரண்டு திரடு ஏறி டொடக் என்று உள்ளே இருக்கிறவர்களை அதிர்ச்சி கொடுக்கிறதும் உண்டு. மற்றபடி சாதுவான ஆபத்தில்லாத மயிலை காலை பாதை. நினைவு சுகத்தில் இருட்டில் சிறிது அதிகமாக சுண்ணாம்பு தடவி விட்டேன் போலும். நாக்கு சுருக்கென்று பொத்துக்கொண்டது. நான் அதை பொருட்படுத்துவதில்லை. இருட்டில் வெற்றிலை போடுவது என்றால் அதிலும் மனசை கயிற்றை முதுகில் போட்டு விட்டுத்தானே போகும்படி விட்டு விடுவது என்றால் இந்த விபத்துகளை எல்லாம் பொருட்படுத்தலாமா? உள்ளங்கையில் கொட்டி வைத்திருந்த புகையிலையை பவித்திரமாக வாயில் போட்டுக்கொண்டேன். சீ, என்ன நாற்றம்! ஒரே அடியாக பிணவாடையல்லவா அடிக்கிறது. குமட்டல் எடுக்க புகையிலையின் கோளாரோ என்று ஜன்னல் பக்கமாக சென்று அப்படியே உமிழ்ந்து வாயை உரசி கொப்பளித்து விட்டு வந்து படுக்கையின் மீது உட்கார்ந்தேன். அத்தியாயம் 2. துர்நாற்றம் தாங்க முடியவில்லை. உடல் அழுகி நாற்றம் எடுத்து போன பிணம் போல. என்னால் சகிக்க முடியவில்லை. எனக்கு புரியவில்லை. ஜன்னல் வழியாக நாற்றம் வருகிறதோ? ஊசி காற்று கூட இழையவில்லையே. கட்டிலை விட்டு எழுந்திருந்து ஜன்னலின் பக்கம் நடந்தேன். 2 அடி எடுத்து வைக்கவில்லை. நாற்றம் அடியோடு மறைந்து விட்டது. என்ன அதிசயம்! திரும்பவும் கட்டிலுக்கு வந்தேன். மறுபடியும் நாற்றம். அதே துர்நாற்றம். கட்டிலின் அடியில் ஏதேனும் செத்து கிடக்கிறதோ? விளக்கை ஏற்றினேன். கட்டிலடியில் தூசிதான் தும்மலை வருவித்தது. எழுந்து உடம்பை தட்டி கொண்டு நின்றேன். தும்மல் என் மனைவியை எழுப்பிவிட்டது. என்ன, இன்னுமா உங்களுக்கு உறக்கம் வரவில்லை? மணி என்ன என்று கொட்டாவி விட்டாள். மணி சரியாக 12 அடித்து 1 நிமிடம் ஆயிற்று. என்ன அதிசயம்! நாற்றம் இப்பொழுது ஒருவித வாசனையாக மாறியது. ஊதுவத்தி வாசனை. அதுவும் மிகவும் மட்டமான ஊதுவத்தி. பிணத்துக்கு பக்கத்தில் ஏற்றி வைப்பது. உனக்கு இங்கே ஒரு மாதிரி வாசனை தெரியுதா என்று கேட்டேன். ஒன்னும் இல்லையே என்றாள். சற்று நேரம் மோந்து பார்த்துவிட்டு, ஏதோ லேசா ஊதுபத்தி மாதிரி வாசனை வருது. எங்கேயாவது ஏற்றி வைத்திருப்பார்கள். எனக்கு உறக்கம் வருது, விளக்கை அணைத்து விட்டு படுங்கள் என்றாள். விளக்கை அணைத்தேன். லேசாக வாசனை இருந்து கொண்டுதான் இருந்தது. ஜன்னல் அருகில் சென்று எட்டி பார்த்தேன். நட்சத்திர வெளிச்சம்தான்.
அத்தியாயம் 3. லேசாக வீட்டில் இருந்த ஜன்னல் வாசல் கதவுகள் எல்லாம் படபடவென்றே அடித்துக் கொண்டன. ஒரு வினாடிதான், அப்புறம் நிசப்தம். பூகம்பமோ? நட்சத்திர வெளிச்சத்தில் பழந்தண்ணி வௌவால் ஒன்று தன் அகன்ற தோல் சிறகுகளை விரித்துக்கொண்டு பறந்து சென்று எதிரில் உள்ள சோலைகளுக்கு அப்பால் மறைந்தது. துர்நாற்றமும் வாசனையும் அடியோடு மறைந்தன. நான் திருப்பி வந்து படுத்துக்கொண்டேன். மறுநாள் நான் விடியற்காலம் தூக்கம் களைந்து எழுந்திருக்கும் போது காலை முற்பகலாகி விட்டது. ஜன்னல் வழியாக விழுந்து கிடந்த தினசரி பத்திரிகையை எடுத்துக்கொண்டு வீட்டின் வெளிமுற்றத்துக்கு வந்து பெரும்பு நாற்காலியில் உட்கார்ந்தேன். கிரீச்சிட்டு ஆட்சேபித்து விட்டு அது என்னை சுமந்தது. ராத்திரி பூராவும் தூங்காம இவ்வளோ நேரம் கழிச்சு எழுந்ததும் அல்லாமல் இப்படி வந்து உட்கார்ந்து கொண்டால் காப்பி என்னத்துக்காகும் என்று என் சகதர்மினி பின்பக்கமாக வந்து நின்று உருக்கினாள். ஐக்கிய நாடுகளில் ஜரூர் மிகுந்த எதிர் தாக்குதல்கள் தங்குதடையில்லாமல் முன்னேறி வருவதில் அகப்பட்டு கொண்ட ஜனநாயகத்திலும் உலக சமாதானத்திலும் உறுதி பிறளாத நம்பிக்கை கொண்ட எனக்கு சற்று சிரமமாகத்தான் இருந்தது. அது உன் சமையல் விமர்சனையால் வந்த வினை என்று ஒரு பாரிச தாக்குதல் நடத்திவிட்டு எழுந்தேன். உங்களுக்கு பொழுது போகாம என் மேல குத்தம் கண்டுபிடிக்கணும்னு தோணிட்டா வேற என்னத்த பேச போறிய? எல்லாம் நீங்க எழுதுற கதையை விட குறைச்சல் இல்ல என்று சொல்லிக்கொண்டே அடுப்பங்கரைக்குள் புகுந்தாள். அத்தியாயம் 4. நானும் குடும்ப நியதிகளுக்கு கட்டுப்பட்டு பல்லை துலக்கிவிட்டு கொதிக்கும் காப்பி தம்பளரை துண்டில் ஏந்தியபடி நோக்கினேன். அப்போது ஒரு பிச்சைக்காரி, அதிலும் வாலிப பிச்சைக்காரி, ஏதோ பாட்டு பாடியபடி அம்மா தாயே என்று சொல்லிக்கொண்டு வாசற்படி எண்டை வந்து நின்றாள். நான் ஏறிட்டு பார்த்துவிட்டு இந்த பிச்சைக்காரர்களுடன் மல்லாட முடியாதென்று நினைத்து கொண்டு பத்திரிகையை உயர்த்தி வேலை கட்டி கொண்டேன். உனக்கு என்ன உடம்புல தெம்பா இல்ல? 4 வீடு வேலை செஞ்சு பொழைச்சா என்ன என்று அதட்டிக்கொண்டே நடைவாசலில் வந்து நின்றாள் என் மனைவி. வேலை கிடைச்சா செய்ய மாட்டேனா? கும்பி கொதிக்குது தாயே. இந்த தெருவுல இதுவரையில ஒரு பிடி அரிசி கூட கிடைக்கல. மானத்தை மறைக்க முழந்து துணி குடுமா என்று பிச்சைக்கார அஸ்திரங்களை பிரயோகிக்க ஆரம்பித்தாள். நான் வேலை தரேன், வீட்டோடவே இருக்கியா? வயிற்றுக்கு சோறு போடுவேன், மானத்துக்கு துணி தருவேன், என்ன சொல்லுது என்றாள். அது போதாதா அம்மா? இந்த காலத்துல அதுதான் யார் கொடுக்கறா என்று சொல்லிக்கொண்டே என் மனைவியை பார்த்து சிரித்து நின்றாள். என்ன, நான் இவளை வீட்டோடவே 2 நாள் வச்சு எப்படி இருக்கான்னு பாக்கட்டுமா? எனக்குந்தான் அடிக்கடி இளைப்பிழைப்பா வருதே என்றாள் என் மனைவி. சீ, உனக்கு என்ன பைத்தியமா? எங்கேயோ கிடந்த பிச்சைக்கார கழுதிய வீட்டுக்குள்ள ஏத்த வேணுங்கிறையே. பூலோகத்துல உனக்கு வேற ஆளே ஆக்கப்படலையா என்றேன். அத்தியாயம் 5. வெளியில் நின்ற பிச்சைக்காரி கிளிக் என்று சிரித்தாள். சிரிப்பிலே ஒரு பயங்கரமான கவர்ச்சி இருந்தது. என் மனைவி வைத்த கண் மாறாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தாள். மனது முழுவதும் அந்த அனாமத்திடமே ஐக்கியமாகிவிட்டது போல் இருந்தது. முகத்தை பார்த்தா ஆள் எப்படின்னு சொல்ல முடியாதா? நீ இப்படி உள்ள வாமா என்று மேல் உத்தரவு போட்டுக்கொண்டு அவளை உள்ளே அழைத்து சென்றாள். உள்ளுக்குள்ளே பூரிப்புடன் அந்த மாய்மால பிச்சைக்காரி பின்தொடர்ந்தாள். என்ன? நான் கண்களை துடைத்து கொண்டு அவள் பாதங்களையே பார்த்தேன். அவை தரைக்கு மேல் ஒரு குன்றிமணி உயரத்துக்கு அந்தரத்தில் நடமாடின. உடம்பெல்லாம் எனக்கு புல்லரித்தது. மனப்பிரமையா? மறுபடியும் பார்க்கும்போது பிச்சைக்காரி என்னை புன்சிரிப்புடன் திரும்பி பார்த்தாள். ஐயோ, அது புன்சிரிப்பா? எலும்பின் செங்குருத்துக்குள் ஐஸ் கட்டியை சொரியது மாதிரி என்னை கொண்டு புரட்டியது அது. என் மனைவியை கூப்பிட்டேன். அவள் வீட்டுக்குள் வருவது நல்லதற்கல்ல என்று சொன்னேன். இந்த அபூர்வத்தை வேலைக்காரியாக வைத்துக் கொள்ளத்தான் வேண்டும் என்று ஒரேடியாக பிடிவாதம் செய்தாள். மசக்கை விபரீதங்களுக்கு ஓர் எல்லை இல்லையா? என்னவோ படு ஆபத்து என்றுதான் என் மனது படக்கு படக்கு என்று அடித்து கொண்டது. மறுபடியும் எட்டி அவள் பாதங்களை பார்த்தேன். எல்லோரையும் போல அவள் கால்களும் தரையில் தான் பாவி நடமாடின. இது என்ன மாயப்பிரமை? தென்னாலிராமன் கருப்பு நாயை வெள்ளை நாயாக்க முடியாது என்பதை நிரூபித்தான். ஆனால் என் மனைவி பிச்சைக்காரர்களையும் நம்மை போன்ற மனிதர்களாக்க முடியும் என்பதை நிரூபித்தார். குளித்து முழுகி பழசானாலும் சுத்தமான ஆடையை உடுத்தி கொண்டால் யாரானாலும் அருகில் உட்கார வைத்து பேசிக் கொண்டிருக்க முடியும் என்பது தெரிந்தது. வந்திருந்த பிச்சைக்காரி சிரிப்பு மூட்டும்படி பேசுவதே கெட்டிக்காரி போலும். அடிக்கடி கிளக் கிளக் என்ற சப்தம் கேட்டது. என் மனைவிக்கு அவள் விழுந்து விழுந்து பணிவிடை செய்வதை கண்டு நானே பிரமித்து விட்டேன். என்னையே கேலி செய்து கொள்ளும்படியாக இருந்தது சற்று முன் எனக்கு தோன்றிய பயம். அத்தியாயம் 6. சாயந்தரம் இருக்கும். கற்கள் நேரம். என் மனைவியும் அந்த வேலைக்காரியும் உட்கார்ந்து சிரித்து பேசியபடி கதை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நான் முன்கூடத்தில் விளக்கேற்றிவிட்டு ஒரு புஸ்தகத்தை
எடுத்து வைத்துக்கொண்டு அவளை கவனித்த வண்ணம் இருந்தேன். நான் இருந்த ஹாலுக்கும் அவர்கள் இருந்த இடத்துக்கும் இடையில் நடுக்கட்டு ஒன்று உண்டு. அதிலே நான் ஒரு நிலை கண்ணாடியை தொங்கவிட்டு வைத்திருந்தேன். அவர்களுடைய பிம்பங்கள் அதிலே நன்றாக தெரிந்தன. நீ எங்கெல்லாமோ சுத்தி அலைஞ்சு வந்திருக்கியே, ஒரு கதை சொல்லு என்றாள் என் மனைவி. ஆமாம், நான் காசி, ஹரிதுவாரம் எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறேன். அங்கே காசியில் ஒரு கதையை கேட்டேன், உனக்கு சொல்லட்டா என்றாள். சொல்லேன், என்ன கதை என்று கேட்டாள் என் மனைவி. 500 வருஷமாச்சா, காசியில ஒரு ராசாவுக்கு ஒத்தைக்கொரு மக இருந்தா. பூலோகத்துல அவளை போல அழகு தேடி பிடிச்சாலும் கிடைக்காதான். அவளை ராசாவும் எல்லா படிப்பும் படிக்க வச்சாராம். அவளுக்கு குருவா வந்தவன் மகா பெரிய சுனிக்காரன். எந்திரம், தந்திரம், மந்திரம் எல்லாம் தெரியும். அவனுக்கு இவ மேல ஒரு கண்ணு. ஆனா இந்த பொண்ணுக்கு மந்திரி அவனை கட்டிக்கணும்னு ஆசை. இது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. யாருக்கு தெரிஞ்சு போச்சு? அந்த குருவுக்கு. அத்தியாயம் 7. என்ன அதிசயம்! நான் அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறேனா அல்லது கையில் உள்ள புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறேனா? கையில் இருப்பது சரித்திர சாசனங்கள் என்ற ஆங்கில புத்தகம். அதிலே வாரணாசி மகாராஜன் மகளின் கதை என் கண்ணுக்கெதிரே அச்செழுத்துக்களில் விரைத்து பார்த்து கொண்டிருந்தது. கையில் விரித்து வைத்த பக்கத்தில் கடைசி வாக்கியம், அந்த மந்திரவாதிக்கு அது தெரிந்துவிட்டது என்ற சொற்றொடரின் ஆங்கில மொழிபெயர்ப்பு. மூளை சுழன்றது. நெற்றியில் வியர்வை அரும்பியது. என்ன, எனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? பிடித்து வைத்திருந்த பக்கத்திலேயே கண்களை சொருகியிருந்தேன். எழுத்துக்கள் மங்க ஆரம்பித்தன. திடீரென்று ஒரு பேய் சிரிப்பு வெடிவிடும் அதிர்ச்சியோடு என் மனதை அப்படியே கவ்வி உறிஞ்சியது. அதிர்ச்சியில் தலையை நிமிர்த்தினேன். எனது பார்வை நிலை கண்ணாடியில் விழுந்தது. அதனுள் ஒரு கோர உருவம் பல்லை திறந்து உன்மத்த வெறியில் சிரித்து கொண்டிருந்தது. எத்தனையோ மாதிரியான கோர உருவங்களை கனவிலும் சிற்பிகளின் செதுக்கி வைத்திருந்த கற்பனைகளிலும் பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு கோரத்தை கண்டதே இல்லை. குரூபமெல்லாம் பற்களிலும் கண்களிலுமே தெரிந்தது. முகத்தில் மட்டும் மோக லாகிரியை எழுப்பும் அற்புதமான அமைதி. கண்களிலே இரத்தப் பசி, பற்களிலே சதையை பீத்து தின்னும் ஆவல். இந்த மங்களான பிம்பத்துக்கு பின்னால் அடுப்பு நெருப்பின் தீ நாக்குகள் வசமிழந்து அதையே பார்த்து கொண்டிருந்தேன். தோற்றம் கணத்தில் மறைந்தது. அடுத்த நிமிடம் அந்த பிச்சைக்காரியின் முகமே தெரிந்தது. உன் பெயர் என்ன என்று கேட்க மறந்தே போயிட்டுதே என்று மனைவி கேட்பது என் செவிப்புலனுக்கு எட்டியது. காஞ்சனைன்னு தான் கூப்பிடுங்களேன், கதையில வர்ற காஞ்சனை மாதிரி. எப்படி கூப்பிட்டா என்ன, ஏதோ ஒரு பேரு என்றாள் பிச்சைக்காரி. என் மனைவியை தனியாக அங்கு விட்டிருக்க மனம் ஒப்பவில்லை. என்ன நேர கூடுமோ? பயம் மனதை கவ்விக்கொண்டால் படபடப்புக்கு வரம்பு உண்டா? நான் உள்ளே போனேன். இருவரும் குசாலாகவே பேசிக் கொண்டிருந்தனர். வலுக்கட்டாயத்தின் பேரில் சிரிப்பை வரவித்து கொண்டு நுழைந்த என்னை, பொம்பளைங்க வேலை செய்யற இடத்துல என்ன உங்களுக்கா என்ற பானம் எதிரே வந்தது. காஞ்சனை என்று சொல்லிக் கொண்டவள் குனிந்து எதையோ நறுக்கிக் கொண்டிருந்தாள். விஷமம் தழும்பும் சிரிப்பு அவள் உதட்டின் கோணத்தில் துள்ளலாடியது. நான் வேறு ஒன்றும் சொல்ல முடியாமல் புஸ்தக வேலியின் மறைவில் நிற்கும் பாராக்காரன் ஆனேன். மனைவியோ கர்ப்பிணி. அவள் மனசிலேயா பயத்தை குடியேற்றுவது? அவளை எப்படி காப்பாற்றுவது? சாப்பிட்டோம், தூங்க சென்றோம். நாங்கள் இருவரும் மாடியில் படுத்துக்கொண்டோம். காஞ்சனை என்பவள் கீழே முன்கூடத்தில் படுத்துக்கொண்டாள். நான் படுக்கையில் படுத்துதான் கிடந்தேன். இமை மூட முடியவில்லை. எப்படி முடியும்? எவ்வளவு நேரம் இப்படி கிடந்தேனோ. இன்று மறுபடியும் அந்த வாசனை வரப்போகிறதா என்று மனம் படக்கு படக்கென்று எதிர்பார்த்தது. எங்கோ ஒரு கடிகாரம் 12 மணி அடிக்கும் வேலையை ஆரம்பித்தது. 11வது ரீங்காரம் ஓயவில்லை. எங்கோ கதவு கிரீச்சிட்டது. அத்தியாயம் 8. திடீரென்று எனது கைமேல் கூரிய நகங்கள் விழுந்து பிராண்டி கொண்டு நழுவின. நான் உதறியடித்துக் கொண்டு எழுந்தேன். நல்ல காலம், வாய் உளரவில்லை. என் மனைவியின் கைதான் அசப்பில் விழுந்து கிடந்தது. அவளுடையதுதானா? எழுந்து குனிந்து கவனித்தேன். நிதானமாக சுவாசம் விட்டுக்கொண்டு தூங்கினாள். கீழே சென்று பார்க்க ஆவல், ஆனால் பயம். போனேன். மெதுவாக கால் ஓசைப்படாமல் இறங்கினேன். ஒரு யுகம் கழிந்த மாதிரி இருந்தது. மெதுவாக முன்கூடத்தை எட்டி பார்த்தேன். வெளிவாசல் சாத்தி கிடந்தது. அருகிலிருந்த ஜன்னல் வழியாக விழுந்த நிலா வெளிச்சம் காலியாக கிடக்கும் பாயையும் தலையணையையும் சுட்டி காட்டியது. கால்கள் எனக்கு தரிக்கவில்லை. விடவிடவென்று நடுங்கின. திரும்பாமலே பின்னுக்கு காலடி வைத்து நடந்து மாடி அருகில் வந்தேன். உயர சென்று விட்டாலோ? விடுவிடு என்று மாடிக்கு சென்றேன். அங்கே அமைதி, பழைய அமைதி. அத்தியாயம் 9. மனம் தெளியவில்லை. மாடி ஜன்னல் அருகில் நின்று நிலா வெளிச்சத்தை நோக்கினேன். மனித நடமாட்டம் இல்லை.
எங்கோ ஒரு நாய் மட்டும் அழுது பிலாக்கணம் தொடுத்து ஓங்கியது. பிரம்மாண்டமான வௌவால் ஒன்று வானத்தின் எதிர்கோணத்திலிருந்து எங்கள் வீடு நோக்கி பறந்து வந்தது. வெளியே பார்க்க பார்க்க பயம் தெளிய ஆரம்பித்தது. என்னுடைய மனப்பிரமை அது என்று நிதானத்துக்கு வந்தேன். ஆனால் கீழே மறுபடியும் பார்க்க வேண்டும் என்ற ஆவல். கீழே இறங்கினேன். தைரியமாக செல்ல முடியவில்லை. அதோ காஞ்சனை பாயில் உட்கார்ந்துதான் இருக்கிறாள். என்னை பார்த்து சிரித்தாள். விச சிரிப்பு. உள்ளமே உறைந்தது. நிதானமாக இருப்பதைப் போல பாசாங்கு செய்து கொண்டு, என்ன தூக்கம் வரவில்லையா என்று முணுமுணுத்துக் கொண்டே மாடிப்படிகளில் ஏறினேன். அப்பொழுது சாம்பிராணி வாசனை வந்ததா? வந்தது போலத்தான் ஞாபகம். நான் எழுந்திருக்கும் போது நெடுநேரமாகிவிட்டது. என்ன வர வரத்தான் இப்படி தூங்கி தொலைக்கிறீங்க? காப்பி ஆறுது என்று என் மனைவி எழுப்பினாள். அத்தியாயம் 10. இருட்டுக்கும் பயத்துக்கும் ஒளிவிடம் இல்லாத பகலிலே எல்லாம் வேறு மாதிரியாகத்தான் தோன்றுகிறது. ஆனால் மனசின் ஆழத்திலே அந்த பயம் வேரூன்றி விட்டது. இந்த ஆபத்தை எப்படி போக்குவது? தன் மனைவி சோரம் போகிறாள் என்ற மனக்கஷ்டத்தை தன்னை தேற்றிக்கொள்வதற்காக வேறு யாரிடமும் சொல்லிக்கொள்ள முடியுமா? அதே மாதிரிதான் இதுவும். என்னை போன்ற ஒருவன் ஜன சமுதாயத்துக்காக இலக்கிய சேவை செய்கிறேன் என்று தம்பட்டம் அடித்துக்கொண்டு மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கும் ஒருவன், சார், எங்க வீட்டில் புதுசா ஒரு பேய் குடிவந்து விட்டது. அது என் மனைவியை என்ன செய்யுமோ என்று பயமாக இருக்கிறது. ஆபத்தை போக்க உங்களுக்கு ஏதாவது வழி தெரியுமா என்று கேட்டால் நான் நயாண்டி செய்கிறேனா அல்லது எனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்றுதான் சந்தேகிப்பான். யாரிடம் இந்த விவகாரத்தை சொல்லி வழி தேடுவது? எத்தனை நாட்கள் நான் பாரா கொடுத்து கொண்டிருக்க முடியும்? இது எந்த விபரீதத்தில் கொண்டு போய்விடுமோ சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் திண்டாடி கொண்டிருந்தேன். என் மனைவிக்கு இந்த புதிய வேலைக்காரி என்ன சொக்குப்பொடி போட்டு விட்டாளோ? அவர்கள் இருவரும் மனசில் துளிக்கூட பாரமில்லாமல் கழித்து விட்டார்கள். இன்றைக்கு பார்த்து பகலும் ராத்திரியை விரட்டி கொண்டு ஓடி வந்தது. இவ்வளவு வேகமாக பொழுது கழிந்ததை நான் ஒரு நாளும் அனுபவித்ததில்லை. இரவு படுக்க போகும்போது என் மனைவி, காஞ்சன இன்னைக்கு மாடியிலேயே நமக்கு அடுத்த அறையில படுத்துக்கொள்ள போகிறாள் என்று கூறிவிட்டாள். எனக்கு மடியில் நெருப்பை கட்டியது போல ஆயிற்று. இது என்ன சூழ்ச்சி? இன்று தூங்குவதே இல்லை, இரவு முழுவதும் உட்கார்ந்தே கழிப்பது என்று தீர்மானித்தேன். என்ன படுக்கலையா என்றாள் என் மனைவி. எனக்கு உறக்கம் வரவில்லை என்று மனதுக்குள் வல் ஈட்டிகளாக பயம் குத்தி தைத்து வாங்கியது. உங்க இஷ்டம் என்று திரும்பி படுத்தாள். அவ்வளவுதான், நல்ல தூக்கம். அது வெறும் உறக்கமா? நானும் உட்கார்ந்து உட்கார்ந்து அழுத்து போனேன். சற்று படுக்கலாம் என்று உடம்பை சாய்த்தேன். 12 மணி அடிக்க ஆரம்பித்தது. இதென்ன வாசனை? அத்தியாயம் 11. பக்கத்தில் படுத்திருந்தவள் அமானுஷிய குரலில் வீறிட்டு கத்தினாள். வார்த்தைகள் வரும் ரூபத்தில் உருவற்ற குரல்களுக்கு இடையே காஞ்சனை என்ற வார்த்தை ஒன்றுதான் புரிந்தது. சட்டென்று விளக்கை போட்டுவிட்டு அவளை எழுப்பி உருட்டினேன். பிரஜை வரவே தள்ளாடி கொண்டு எழுந்து உட்கார்ந்தாள். ஏதோ ஒன்று என் கழுத்தை கடித்து ரத்தத்தை உறிஞ்சின மாதிரி இருந்தது என்றாள். கண்களை துடைத்துக் கொண்டு கழுத்தை கவனித்தேன். குரல் வழியில் குண்டூசி நுனி மாதிரி இரத்தத்துளி இருந்தது. அவள் உடம்பெல்லாம் நடுங்கியது. பயப்படாதே, எதையாவது நினைத்து கொண்டு படுத்திருப்பாய் என்று மனமறிந்து பொய் சொன்னேன். அவள் உடம்பு நடுநடுக்கிக் கொண்டிருந்தது. மயங்கி படுக்கையில் சரிந்தாள். அதே சமயத்தில் வெளியில் சேமக்கல சபதம் கேட்டது. கர்ண கொடூர்ணமான குரலில் ஏதோ ஒரு பாட்டு. அதிகார தோரணையிலே காஞ்சனை காஞ்சனை என்ற குரல். என் வீடு கிடுகிடாய்த்து போகும்படியான ஓர் அலறல். கதவுகள் படபடவென்று அடித்து கொண்டன. அப்புறம் ஓர் அமைதி, ஒரு சுடுகாட்டு அமைதி. நான் எழுந்து வெளிவாசலின் பக்கம் எட்டி பார்த்தேன். நடு தெருவில் ஒருவன் நின்றிருந்தான். அவனுக்கு என்ன மிடுக்கு! இங்கே வா என்று சமிக்சை செய்தான். அத்தியாயம் 12. நான் செயலற்ற பாவை போல கீழே இறங்கி சென்றேன். போகும்போது காஞ்சனை இருந்த அறையை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. நான் எதிர்பார்த்தபடியேதான் இருந்தது. அவள் இல்லை. தெருவிற்கு போனேன். அம்மா நெத்தியில இத பூசு, காஞ்சனை இனிமே வரமாட்டா, போய் உடனே பூசு, அம்மாவை எழுப்பாத என்றான். விபூதி சுட்டது. நான் அதை கொண்டு வந்து பூசினேன் அவள் நெற்றியில். அது வெறும் விபூதிதானா? எனக்கு சந்தேகமாகவே இருக்கிறது. அவன் கையில் சேமக்கலம் இல்லை என்பதும் ஞாபகம் இருக்கிறதே. 3 நாட்கள் கழிந்துவிட்டன. காலையில் காப்பி கொடுக்கும் போது, இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான் என்றாள் என் மனைவி. இதற்கு என்ன பதில் சொல்ல? முற்றும்.